ஒரு ஆபீஸ்ல ஒரு சீனியர் ஆபீசர் இருக்காரு. அவரோட ஜூனியர் வந்து அவர்ட்ட அவரோட பைக்கை வந்து கடன் வாங்கிட்டு போறாரு. திருப்பி அவர் கொண்டாந்து கொடுக்க லேட் ஆகுது நைட்டு. அதனால வந்து பாத்தீங்கன்னா, அவர் நடந்து போற நிலைமை வருது. அப்ப கூட இருக்கிற ஆபீசர் வந்து கேட்கிறாரு, "ஏன் சார் நீங்க இப்படி அவருக்கு கடன் கொடுக்கணும்? இப்படி நீங்க நடந்து போணும்." அப்படிங்கிற மாரி கேட்கிறாரு. இல்லங்க, நான் இதுல இருக்கிற பாசிட்டிவ் மட்டும் தான் பார்க்கிறேன். எப்படின்னா, அவரு வந்து கடன் வாங்கிட்டு போனத திருப்பி குடுக்காதனால தான் வந்து, நான் வந்து நடந்து போற வாய்ப்பு எனக்கு கிடைச்சுச்சு. நடந்து போனா உடம்புக்கு நல்லது. அதே மாரி இந்த இயற்கை சூழல், இந்த ஸ்ட்ரீட் லைட்டோட அழகு, இந்த வீடுகள் எல்லாம் பார்த்துட்டு போற வாய்ப்பு வந்து எனக்கு அவரு குடுத்தது தான். இதுல எனக்கு மகிழ்ச்சி தான். இதுல இருக்க மகிழ்ச்சிய தான் நான் எடுத்துக்கிறேன். அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாரி நீங்க ஒரு இது பண்ணி பாருங்க. எப்படின்னா, நீங்க ஒரு காலேஜ் போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இல்ல ஒரு ஆஃபீஸ் போறீங்க. நீங்க வந்து இன்னைக்கு வந்து நான் நல்லத மட்டும் தான் அ இது பண்ண போறேன். எடுத்துக்க போறேன். அ சந்தோஷமா மட்டும் தான் இருக்க போறேன். அப்படிங்கிற மாரி நெனச்சுட்டு போங்க. போனோனே எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷமா ஒரு ஹாய் சொல்லுங்க. ஒரு சிரிச்ச முகத்தோட ஹாய் சொல்லுங்க. எல்லாத்துட்டயும் சந்தோஷமா பேசுங்க. மதிய சாப்பாட வந்து எல்லாத்தோடயும் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுங்க. அதாவது சாப்பிடும்போது பேசக்கூடாதுன்னு ஒரு இது இருக்கும். அத வந்து நீங்க அன்னைக்கு தவிர்த்துருங்க. உட்கார்ந்து பேசுங்க. ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் வந்து பாசிட்டிவா ரியாக்ட் பண்ணுங்க. நீங்க ஈவினிங் பார்க்கும்போது, உங்களுக்கு சுத்தி இருக்க சூழல் எல்லாமே அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கும். அவ்வளோ ஒரு சந்தோஷமா உங்ககிட்ட சந்தோஷமா பேசுவாங்க. ரொம்ப ஸ்மைலிங்கா இருப்பாங்க. காரணம், நீங்க கிளப்பி விட்டது தான் இது. எப்படின்னா, நீங்க எத குடுக்குறீங்களோ அது கிடைக்கும். அதே மாரி நீங்க எத எத நெனச்சு தேடுறீங்களோ, அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். எது நெனைக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாரி அதுல அவரு சொல்லியிருக்காரு. இன்னொரு எக்ஸாம்பிள் ஒண்ணு இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஐன்ஸ்டீன் வந்து ஒரு நாள் வந்து பஸ்ல போறாரு. அதாவது டிராம்ல போறாரு. டிராம்ல போறப்ப டிக்கெட் கலெக்டர் அவர்ட்ட டிக்கெட் குடுத்துட்டு, அவர்கிட்ட மீதி சில்லற குடுக்குறாரு. மீதி சில்லற குடுக்கும்போது கம்மியா இருக்குன்னு சொல்லி ஐன்ஸ்டீன் சொல்றாரு. "நீங்கலாம் என்னதான் படிச்சீங்களோ? இத கூட எண்ண தெர்ல" அப்படின்னு சொல்லி டிக்கெட் கலெக்டர் ஐன்ஸ்டீன்ட்ட சொல்லிர்றாரு. அதுக்கு ஐன்ஸ்டீன் வந்து கோவப்படல. சிரிச்சுக்கிட்டே வந்து திருப்பி அத எண்ண ஆரம்பிச்சாராம். என்னன்னா, அந்த இடத்துல வந்து கோவப்பட வேண்டிய அவசியம் இல்ல. அதுக்குன்னு போய் கோவப்பட்டு அன்னைக்கு ஃபுல்லா அவர வீணாக்கிக்க விரும்பல. எப்படின்னா கோவமானோம்னா அதே டென்ஷனாவே இருக்கும். இதே நம்மளா இருந்தோம்னா, "நான் 10த்ல எவ்வளோ மார்க் தெரியுமா? 12த்ல எவ்வளோ மார்க் தெரியுமா? நீ என்ன இப்படி பேசிட்ட?" அப்படிங்கிற மாரி சண்டை எடுத்திருப்போம். அவரு வந்து அத இது பண்ணல. அது ஜஸ்ட் அவ்வளதான் கடந்து போறாரு. ஏன்னா, அவருக்கு அடுத்த வேலை பெருசு. இதுல கோவம் ஆகக்கூடாது. இந்த சின்ன சின்ன விஷயத்தையும் பெருசாக்கி நம்ம சந்தோஷத்த கெடுத்துக்க கூடாதுங்கிறது அவரோட குறிக்கோள். இந்த மாரி தான் வந்து நீயா நானா கோபிநாத் அவர்கள் வந்து இதுல சொல்லியிருக்காங்க. நீங்களும் இதுல இருந்து சின்ன சின்ன டிப்ஸ வந்து ட்ரை பண்ணி பாருங்க. என்ன நடக்குதுங்கிறத, என்ன விளைவுகள் வருது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.